ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஏற்கனவே நான் தலைவர் 173 படத்தோடைய அந்த அப்டேட்டும் 174 படத்தோடைய அந்த தகவலும் வந்து ஏற்கனவே போட்டிருந்தேன். பார்க்காதவங்க லாஸ்ட்டு 2 வீடியோ போய் பார்த்துங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன, படம் எந்த அளவுக்கு பார்த்தினாக்கா அது வந்து ரொம்ப இப்போ பெருசாக தான் அப்டேட்டு தர முடியாத நிலைமையில் ஏன் இருக்குது, படம் வந்து ஏன் கைவிடுற அளவுக்கு இப்போ வந்து போயின்னு இருக்குது அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஜெயிலர் 2 மட்டும் இப்போதைக்கு தப்பு வச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா அதோட ரிலீஸ் இதில் மட்டும்தான் பிரச்சனை, மற்றபடி படம் ரிலீஸ் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தலைவர் 173 சரி 174 சரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. மேபி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமேட்டா ஒன்றுனா அவங்க சார்ட் அவுட் பண்ணி வெளியில் வரலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஜெயிலில் செகண்ட் பார்ட்டு தாங்க மெயின் ஃபோக்கஸே. ஸோ அதில் லேட்டஸ்ட்டான அப்டேட் கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சன் பிக்சர்ஸுக்கு இப்போ இந்த படத்தோட ரிலீஸை தாண்டி அவங்களுக்கு வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் தான் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு முதல்ல ஆட்சியை பற்றினாக்கா மீண்டும் தக்க வச்சுக்கணும். ஸோ அதுதான் அவங்களோட மெயின் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதில் டீவியேஷன் ஆகக்கூடாது, எந்த விதமான ஒரு டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தினாக்கா இதை ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோடைய எந்த விதமான அப்டேட்டோ எந்த விதமான பெருசாக வேலையே கூட எதுவும் பெருசாக செய்யலை. அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியே பார்த்தினாக்கா கொஞ்சம் தாமதமாக இருக்குன்னா பார்த்துங்களேன். ஸோ முழுக்க அவங்க கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு எலெக்ஷன்றதுனால. நான் சொல்லியிருந்தது தான், ஏப்ரல் 14 அன்னைக்கு இவங்க ரிலீஸ் செய்தியை சொல்ல அப்படின்னாக்கா இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இப்போ அதுதான் உறுதியாக இருக்குது. ஸோ நம்ம விசாரித்து பார்க்கும்போது படம் ஆகஸ்ட்டு அப்படி இல்லைன்னா செப்டம்பர் கூட விநாயகர் சதுர்த்தி கூட போகிறதுக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜூன் மாதம் இந்த படத்தை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது ஆகஸ்ட்டில் வரத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் 14க்கு அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வாரமும் அனௌன்ஸ்மெண்ட் எதாவது வருமானு கேட்டால் வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம்ட்டா வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச கையோட, அதாவது மே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது இல்லையா, அந்த வாரம் வியாழன் வெள்ளியில் 8-9 தேதியில் ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட ரிலீஸ் செய்தியை அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டான தகவல் ஃப்ரெண்ட்ஸ்.